தினமொரு குறள் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை த பொசிஷன் ஆஃப் டெக்கோரம். குறள் எண் 9. ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். யார் ஒருத்தங்க டெக்கோரம் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பரா கடைபிடிச்சிட்டு வராங்களோ அந்த ப்ராப்பரான பர்சன்னால வாய் தவறியும் கூட தீய சொற்களை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. தீய சொற்கள் அப்படின்றோன்னா இன்ப்ராப்ரியேட்டான வேர்ட்ஸ், ரொம்ப கெட்ட வார்த்தைகள் தான் தீய சொற்கள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. யார் ஒருத்தங்க தன்னை ரொம்ப பர்ஃபெக்டான பர்சனாக வெளியே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முகத்தில் ரொம்ப நல்ல ஒரு சிரிப்போட மற்றவங்கள பற்றி அவதூறாக பேசுகிறாங்க இல்லையா, அதுவுமே ஆக்சுவலாக உங்கள் டெக்கோரத்தை மீறின செயல் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை பர்ஃபெக்டாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள அந்த இடத்துல லோ கிரேட் எடுத்துகிட்டு காட்டினீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்கள் டெக்கோரமை விட்டு கிராஸ் பண்ணி வெளியே போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம வளரணும்னா நம்மளுடைய டேலண்ட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுமே தவிர்த்து மற்றவங்களை குறைச்சி அந்த இடத்துல நம்ம மேலே ஏறி போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பொசிஷன் ஆஃப் டெக்கோரம்ங்கிற 9th குறளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தினம் ஒரு குறள் அந்த பொருளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது நீங்கள் எப்படி டெக்கோரத்தை ப்ராப்பராக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் இன்னும் தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.